இதுலயும் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு டைல்ஸே நம்ம கொடுத்துருக்கோம். 5 வருஷம் 6 மாசம் இருக்கும். ஆனா அப்படியே புதுசா மெயின்டைன் பண்ண மாதிரி அப்படியே இருக்கு பாருங்க. நம்ம கம்பெனில அவங்க வந்து எனி டைம் வந்து நம்ம லோடிங் அன்லோடிங் பண்ணி கொடுக்கும். பிரைசிங் வந்து ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். கீழே வீல்ஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு இதாகும். இதுலயே ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். சாதாரண மைக்கா போட்டுருக்கோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் மைக்கா, அவுட்டர் மைக்கா குவாலிட்டிலே இன்னர் மைக்கா போட்டு கொடுக்குறோம். டைல் மாதிரி இருக்கிற பேனலிங் போட்டு இது லேமினேஷன் தான் கொடுத்துருக்கோம். டிசைன்ஸுக்கு பஞ்சம் இல்லங்கிறது நல்லா தெரியுது. அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வால்பேப்பர் வேணும்னா வால்பேப்பர் சொல்லுவோம். பேனல்ஸ் வேணும்னா உங்களுக்கு பேனல் இருக்கு. நம்ம ஆஃபீஸ் சைடில் போட்டுருக்கோம். லோவர்ஸ் பேனல்ஸ், அப்பர் சீலிங் ஃபுல்லா ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம். 40 போர்ட்ஸ் மார்னிங்கும் 40 போர்டு ஈவினிங்கும் ஒரே ஷிஃப்ட்ல வந்து நம்ம 40 போர்டு போடனாலும் ஒரு நாளைக்கு வந்து 80 போர்டு வரைக்கும் நம்ம பண்ண முடியும். சென்டரா இருக்கிறது வந்து பேனல்ஸ். உங்களுக்கு வெயிட் வந்து ப்ரெஸ் பண்ணி மைக்கா பபிள்ஸ்லாம் இல்லாம உங்களுக்கு வந்துடும். இதுவும் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். உங்களுக்கு இந்த கிளாஸ் செட்டிங்ஸ், அந்த ரேக்ஸ், ஸ்பெக்ஸ் வைக்கிறதுக்கான ரேக்ஸ், இந்த ஏசி ஃபிட்டிங்ஸ், இந்த ஃபால் சீலிங் லைட்டிங்ஸ், இது எல்லாமே நம்ம தான் பண்ணலாம். மற்ற கம்பெனில மற்ற பிசினஸ்ல இதை காட்ட மாட்டாங்க. இது நம்மளுடைய ஓன் பிசினஸ், ஓன் ஃபேக்டரினால நம்ம பப்ளிக்கு இதை வந்து ப்ராசஸே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். இந்த மாதிரி நம்ம ஷாப்ஸும் நம்ம வந்து அஃபோர்டபுளா கஸ்டமைஸ்டா நம்ம பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கான வேஸ்டேஜ் மெட்டீரியலை எங்களோட ஓன் ஃபேக்டரினால உங்களுக்கே திரும்ப அதை ஒரு சின்ன சின்ன ஒரு ஷூராக்காவோ, ஒரு பூஜா பாக்ஸாவோ, சின்ன சின்ன லக்ஸரி பாத்ரூம் பாக்ஸாவோ, எனி கார்னர் செல்ஃப் டிசைன்ஸோ எங்களால் ஃபர்தராக உங்களுக்கு தர முடியும். இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம். இதுவும் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கேபின் ஒர்க்கு, இந்த பிளைண்ட்ஸ் ஒர்க்கு, இது சென்ட்ரலைஸ்ட் ஏசி நம்ம பண்ணியிருக்கோம். ஒர்க் ஸ்டேஷன்லாம் நம்ம தான் பண்ணோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ் அல்டிமேட். நம்மளோட சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபேமிலி ஆளுங்களா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நிறைய பிசினஸ் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லியிருந்தீங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம சென்னை பாடியில இருக்கிற டெக்கார்மை ஹோம்ஸோட ஃபேக்டரி யூனிட் தாங்க வந்திருக்கோம். ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோல பாக்குறவங்களுக்கு உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களுடைய ஃபேக்டரியில என்ன ப்ராடக்ட் தயாரிக்கிறோங்கிறதையும் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. வணக்கம், என்னுடைய பேர் ஆர்ஜி வெங்கட். நம்ம இந்த டெக்கார்மை ஹோம் ஃபேக்டரி வந்து ஸ்டார்ட் பண்ணி 15 இயர்ஸா இந்த இன்டீரியர் பிசினஸ்ல இருக்கும். இதனுடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஸ்பென்சர் பிளாசா அண்ணா சாலை. இங்க வந்து இப்ப பாடியில வந்து நீங்க இருக்கிற இடம் இப்ப ஃபேக்டரி. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம டைரக்ட் கஸ்டமர்ஸுக்கு, அது வீடா இருக்கலாம், ஷாப்பா இருக்கலாம், ஆஃபீஸா இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். அதை நம்ம வந்து B2C பிசினஸ் டு கஸ்டமர். அது இல்லாம வந்து உங்களுக்கு B2B, அதாவது பிசினஸ் டு பிசினஸ். வேற ஒரு இன்டீரியர் கம்பெனி இருக்காங்க, அவங்க வந்து மேனுவலா பண்ண முடியல, நம்மள்ட்ட கொடுத்து அவங்க ஃபேக்டரி ஃபினிஷ் வேணும்னா நம்ம அந்த மைக்கா ப்ரெஸிங் பண்றது, அதை வந்து பேஸ்டிங் முடிச்ச பிறகு, அதை ப்ரெஸிங் முடிச்ச பிறகு உங்களுக்கு கட்டிங் பண்றது, அதுக்கப்புறம் எட்ஜ் பேண்ட் பண்றதுன்ற இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதை பண்ணி உங்களுக்கு வந்து வித்தின் ஒரு 3 டேஸ்க்குள்ள எவ்வளவு பெரிய ஒர்க்கா இருந்தாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம், பேக் பண்ணி. ஷார்ட்டா சொல்ல போனா இன்டீரியர் ஒர்க், அதாவது ஒரு வீட்டுக்கு, ஒரு கடைக்கு, ஒரு ஷாப்புக்கு, இல்ல ஒரு ஆபீஸுக்கு தேவையான இன்டீரியர் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அந்த கஸ்டமருக்கு கொடுத்துட்டோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டீரியர்ஸ்ல இன்னைக்கு காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. ஸோ குவாலிட்டியில நாங்க அதிகமா தரோம், பிரைஸ்ல நாங்க காம்ப்ரமைஸ் ஆகாம கம்மியா பண்ணி தரோம், மக்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்றோங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது பர்டிகுலரா கிளைண்ட்ஸ் எதுக்காக நம்மள்ட்ட வரணும்? ஆக்சுவலா B2B கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபேக்டரி இருக்காது. மேக்ஸிமம் அவங்களுக்கு வேலை குயிக்கா முடியணும், கார்பெண்டர்ஸ் இருந்து அவங்களுக்கு வந்து லேட்டா டிலே ஆகக்கூடாதுன்ற பட்சத்துல நம்ம இதை வந்து இந்த ப்ராசஸை வந்து ஒரு வித்தின் 3 to 4 டேஸ்க்குள்ள முடிச்சு கொடுப்போம். அவங்க மெட்டீரியல் கொடுத்த உடனே அதுக்கான ஜாப் ஒர்க் பேமெண்ட் வாங்கிப்போம். இதுல என்னன்னு கேட்டா மத்தவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, நம்ம கம்பெனில அவங்க வந்து எனி டைம் வந்து நம்ம லோடிங் அன்லோடிங் பண்ணி கொடுப்போம். அவங்க மெட்டீரியல் இறக்குது. சண்டேனா சில கம்பெனில இறக்க மாட்டாங்க. பப்ளிக் ஹாலிடேஸ், உங்களுக்கு பொங்கல் வருது, தீபாவளி வருது, வேற வந்து உங்களுக்கு ரம்ஜான் வருதுன்னா அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு லீவ் போட்டுருவாங்க. நம்ம வந்து கஸ்டமருக்கு ஒர்க் இருக்கு, நம்ம பண்ணி கொடுக்கணும் போது நம்ம ஆளுங்க வந்து ஷிஃப்டிங் பேசிஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க, டே ஆஃப் சிஸ்டத்துல ஒர்க் பண்றாங்க. அவங்க நிச்சயமா வந்து அந்த டைத்துலயும் ஒர்க் பண்ணி ஓவர் டைம் போட்டு அவங்களுக்கு அந்த டைத்துக்கு பண்ணி கொடுப்போம். டைம்லி ஒர்க் கம்ப்ளீஷன் பண்ணி கொடுப்போம். நம்ம அதுல ஒரு பிரைசிங் வந்து ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த கஸ்டமர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். அதே நம்ம டைரக்ட் கஸ்டமர்ஸுக்கு நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து நாங்க சொல்லிடுவோம், இது வந்து இந்த குவாலிட்டி மெட்டீரியல், இது இந்த பினிஷ்ல வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சாம்பிள் காட்டிடுவோம் அவங்களுக்கு. அந்த சாம்பிள் பொறுத்து அவங்க கஸ்டமர் ஒத்துக்கிட்ட பிறகு நம்ம அவங்க ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர். இப்போ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 டைப் ஆஃப் வச்சுக்குவோம். வீட்டுக்கும் பண்ணி தரீங்க, ஆபீஸ்க்கும் பண்ணி தரீங்க, ஷாப்புக்கும் பண்ணி தரீங்க. அதை உங்க கஸ்டமைஸுக்கு தகுந்த மாதிரி உங்க பட்ஜெட்லயே பண்ணி தரேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. ஸோ பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் இன்டீரியர் போகும்போது ஒரு சம்திங் 5 lakhs ஆகுமோ 10 lakhs ஆகுமோ அப்படிப்பட்ட பயம் நம்ம சைடு
சைடு தேவை இருக்காது. ஏன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு சேல் பண்றதுனால நம்மளால அஃபோர்டபிள் பிரைஸ்லயே கொடுக்க முடியுதுங்கிறது நல்லாவே தெரியுது. நிச்சயம் சூப்பர் பிரதர். இப்போ பாக்குறவங்க வந்துட்டு இதே ஊர்ல இருக்க போறது கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் இருக்கலாம். அவங்க எப்படி இதை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும்? இல்ல, அவங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க அவங்களுடைய வீட்டுடைய மெஷர்மெண்ட் எங்களுக்கு கிடைச்சதுன்னா, அவங்களோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்க முடியும். நம்ம ஃபேக்டரியில இருந்தே வந்து டெக்னிக்கல் பர்சன் வந்து அங்க அவங்க இடத்துக்கு போய் அந்த மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு என்ன தேவைன்றது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி காம்படிஷனா நம்ம வந்து கொட்டேஷன் கொடுக்க முடியும். அந்த ஒர்க்கையும் நம்ம பண்ணி டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பி அங்க போய் ஃபிக்ஸ் பண்றதுக்கும் நம்மள்ட்ட ரெடியா, நம்மள்ட்ட கார்பெண்டர்ஸ் இருக்காங்க, ஹெல்பர்ஸ் இருக்காங்க, நம்மள்ட்ட எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் சப்போர்ட் வேணாலும் அந்த சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே, சூப்பர் பிரதர். இப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் போயிட்டா எங்கள்கிட்ட இந்த டிசைன் தான் இருக்கு, இந்த டிசைன் நாங்க ஆர்டர் போட்டு வரோம், வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கிறனால இந்த வால்ஸ் எல்லாம் வருமா? இல்ல, நிச்சயமா வராது. இப்போ வந்து நம்ம வந்து லேமினேட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணல. லேமினேட் வேரியஸ் பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்டோடைய கேட்டலாக்ல இருந்து அவங்க என்ன கலர் சூஸ் பண்றாங்களோ அவங்கள்ட்ட வந்து ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் கேட்டுருவோம். ஏன்னா ஒரு பர்டிகுலர் கலர் மட்டுமே வேணும்னு சொல்லும் போது அது அவைலபிலிட்டி வந்து உங்களுக்கு இல்லைன்ற பட்சத்துல உங்களுக்கு டிலே ஆகலாம். அதனால வந்து உங்களுக்கு எந்த அவங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல செகண்ட் ஆப்ஷன் இல்ல தேர்ட் ஆப்ஷன் அதுல பண்ணி கொடுத்துருவோம். அடுத்தது கார்காஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இன்னர் பாக்ஸ், இன்னர் வியூ வந்து அது ஃப்ரேம் ஒர்க்கோ இல்ல வந்து பாக்ஸ் ஒர்க்கோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இங்க சாம்பிள் இருக்கு பாருங்க. இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஒயிட்ல உங்களுக்கு இன்னர் போர்டு போட்டு உங்களுக்கு இது 18 mm போர்டு இதை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இந்த சைஸுக்கு கட் பண்ணி கொடுத்துருவோம். இதை நேரா கொண்டு போய் கார்பெண்டர்ஸ் வந்து ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் உங்களுக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிச்சனுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அக்ரலிக் கேட்பாங்க. இது ஐ கிளாஸோட இன்னும் நல்லா இருக்கும். அக்ரலிக் ஃபினிஷ் இது நம்மள்ட்ட இருக்கு. இப்ப இன்னர் மைக்கா வந்து முன்னாடி ஒரு காலத்துல வந்து கேட்டீங்கன்னா ஒரு சாதாரண மைக்கா போட்டிருந்தோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் மைக்கா, அவுட்டர் மைக்கா குவாலிட்டிலே இன்னர் மைக்கா போட்டு கொடுக்குறோம். ஓகே, ஆக்சுவலா சொல்ல போனா பல டைல்ஸ் மாதிரியே இருந்தது ஒவ்வொரு பேட்டர்ன்ஸும். ஆமா, அது நீங்க சொன்ன மாதிரி இது இந்த ஃபினிஷ் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஐ கிளாஸையும் பண்ணுவாங்க. ஐ கிளாஸையும் கிட்டத்தட்ட அக்ரலிக் மாதிரி வரும். இதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஃபினிஷ் வரும். ஒரு பிரீமியம் லுக்ல நம்ம வந்து ஒரு பட்ஜெட் அஃபோர்டபிள் பிரைஸ்லயே பண்ணிக்கலாம்ங்கிறது நம்மளுடைய கான்செப்ட். ஓவரால் இவ்வளவு கலர்ஸ் இவ்வளவு பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது டிசைன்ஸுக்கு பஞ்சம் இல்லைங்கிறது நல்லா தெரியுது. சோ நேர்ல விசிட் பண்றவங்க என்ன மாடல் எடுக்கலாம்னு ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க போல. அது வந்து நல்லா அதுவும் வந்து அவங்களுக்கு நாங்க கைட் பண்ணுவோம். அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வால்பேப்பர் வேணும்னா வால்பேப்பர் சொல்லுவோம். பேனல்ஸ் வேணும்னா உங்களுக்கு பேனல் இருக்கு, நம்ம ஆபீஸ் சைடுல போட்டுருக்கோம். லூவர்ஸ் பேனல்ஸ் அதுவும் நம்ம வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு என்ன மாதிரி லேட்டஸ்டான ஒரு ட்ரெண்ட்ல அவங்களுக்கு வேணும், அதே வித்தின் அவங்க பட்ஜெட்டுக்குள்ள அதே மாதிரி குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்ம கொடுக்க முடியும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய பொருள்ல குவாலிட்டி அதிகமா இருக்கும் ஆனா பிரைஸ் கம்மியா இருக்கும். இதுதான் எங்களுடைய கான்செப்ட். சூப்பர் பிரதர். சோ பேசிக்கிட்டே இருக்கிறப்போ சொன்னீங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டே நம்ம வச்சிருக்கோம். நீங்க சோ என்ன ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? நிச்சயம் பாக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்மள்ட்ட கஸ்டமர் வந்த உடனே ரா போர்டு அந்த பிளைவுட் கொடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைக்கா வந்து பேஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பேஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு லேமினேட் ஷீட் போட்டு இந்த கோல்ட் ப்ரெஸ் மிஷின் அது 30 டன் வரைக்கும் இது வெயிட் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மிஷின்ல வந்து அவங்க ப்ரெஸ்ஸிங் போட்டுருவாங்க. ஒரு 6 hours to 8 hours வந்து நம்ம வந்து இந்த போட்ட பிளைவுட்டையும் லேமினேட்டையும் நம்ம அது ட்ரை ஆன உடனே நம்ம இதை எடுத்து கட்டிங்க்கு போயிடும். நம்ம இந்த கோல்ட் ப்ரெஸ்ஸிங் மிஷின்ல வந்து நமக்கு 40 போர்ட்ஸ் மார்னிங்கும் 40 போர்டு ஈவினிங்கும் ஒரே ஷிஃப்ட்ல வந்து நம்ம 40 போர்டு போடனாலும் ஒரு நாளைக்கு வந்து 80 போர்டு வரைக்கும் நம்ம பண்ண முடியும். அதுதான் இதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்ப லேமினேட் அவங்க வந்து பேஸ்டிங் மேல லேமினேட் போடுறத பாருங்க. இந்த மைக்காவை அவங்க வந்து பேஸ்ட் பண்ணி இப்ப கோல்ட் ப்ரெஸ்ல வச்சிருவாங்க. இப்ப ஒரு பக்கம் வந்து நம்ம ஆஃப் ஒயிட் லேமினேட் போட்டிருக்கோம், இந்த பக்கமும் இப்ப ஆஃப் ஒயிட் லேமினேட் போட போறோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா கார்காஸ்க்கு, அதாவது இன்னர் பாக்ஸுக்காக பண்றதுனால இது இன்னொரு மைக்கா இந்த சைட்ல ஒட்ட போறாங்க. இதை ஒட்ட பிறகு அந்த ப்ரெஸ்ஸிங்ல வந்து வைப்பாங்க. இப்ப இந்த கோல்ட் ப்ரெஸ் மிஷின்ல இதை வச்சுட்டாங்க. இந்த கோல்ட் ப்ரெஸ் மிஷின்ல வச்சது பிறகு இப்ப வந்து இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து பிரஸ் பண்ணி மைக்கா பபிள்ஸ்லாம் இல்லாம உங்களுக்கு வந்துடும். ஒரு 6 hours போதும், மேக்ஸிமம் 8 hours. அதனால ஒரு நாளைக்கு வந்து 2 ஷிஃப்ட்ல நம்ம பண்ண முடியும். 40 போர்டு 80 போர்டு வரைக்கும் நம்ம பண்ணலாம். இப்போ பிரஸ்ஸிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பிரஸ்ஸிங் முடிஞ்ச உடனே அந்த மைக்கா லேமினேட் பண்ணது எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். மற்ற கம்பெனில மற்ற பிசினஸ்ல இதை காட்ட மாட்டாங்க. இது நம்மளுடைய ஓன் பிசினஸ் ஓன் ஃபேக்டரினால நம்ம பப்ளிக்கு இதை வந்து ப்ராசஸே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். அது இல்லாம இந்த ப்ராசஸ்ல வரனால இதுல எந்த பபிள்ஸும் இல்லாம ஃபினிஷ் வந்து பக்காவா இருக்கும். இப்போ இந்த பிரஸ்ஸிங் முடிஞ்சிருச்சு, 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம இந்த பிளைவுட் நம்ம பேஸ்ட் பண்ண மைக்கா பேஸ்ட் பண்ண பிளைவுட்டை நம்ம வந்து வெளியில
வந்து எடுக்கிறோம். உங்களுக்கு அதனுடைய ப்ராசஸ் எப்படின்னு சொல்லி நீங்க வந்து இப்ப பாத்துப்பீங்க. ஹைட்ராலிக் வந்து ஓபன் பண்றோம். இந்த ப்ராசஸ் இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி பெஸ்ட் குவாலிட்டியில நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இப்ப ஆல்ரெடி நம்ம பிரஸிங் போட்டிருந்த போர்டை, டபுள் சைடு லேமினேஷன் போர்டை வந்து இப்ப நம்ம பிரஸிங் டைம் முடிஞ்ச உடனே எடுக்கிறோம். இது இப்ப கட்டிங்காக நம்ம எடுத்திருக்கோம். எந்த பினிஷ்ல வந்திருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா எந்த சர்ஃபேஸும் வந்து உங்களுக்கு பபிள்ஸ் இல்லாம நீட்டா கிளீனா வந்து உங்களுக்கு பிரஸிங் ஆயிருக்கு, பேஸ்டிங் ஆயிருக்கு. இது அடுத்தது இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம கட்டிங் மிஷின்ல வந்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ண போறோம். அந்த ப்ராசஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. இவர் என்னுடைய நண்பர் மிஸ்டர் பாலச்சந்தர். இவர் தான் டெக்னிக்கல் பார்ட்னர் அண்ட் டைரக்டர். இந்த ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆபரேஷனும் வந்து மிஸ்டர் பாலச்சந்தர் தான் பார்த்துப்பாரு. 2D டிராயிங்ல இருந்து கஸ்டமர் சைட்டுக்கு போய் விசிட் பண்றதா இருக்கட்டும், கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து கட்டிங் லிஸ்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், ஆஃபீஸ் இங்க ஆர்கனைஸ் பண்றதும், ஃபேக்டரியில உள்ள ஒர்க்கர்ஸை வந்து ஹேண்டில் பண்றதும், டயத்துக்கு டெலிவரி கொடுக்கறதும் எல்லாமே வந்து இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. வணக்கம் சார், 20 years எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும். நான் பேசிக்கலா கட்டிங் மாஸ்டர். நீங்க ஃபேக்டரி உங்க விசிட் வரணும்னா வந்து பார்க்கலாம். எங்கிட்ட ஃபேக்டரியில டெக்னிக்கல் டோர்ஸ், ஹைட்ராலிக் டோர்ஸ் அண்ட் வார்ட்ரோப்ஸ், ஃபோல்டிங் டாப்ஸ் நிறைய எல்லாருக்கும், ஃப்ளோர் பேனல், ஃபில்டர் பேனல் எல்லாமே இருக்குங்க. டிவி பேனலிங், வார்ட்ரோப்ஸ், லக்ஸரி வார்ட்ரோப்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி தரோம் குறைந்த விலையில். உங்களுக்கான வேஸ்டேஜ் மெட்டீரியலை எங்களோட ஓன் ஃபேக்டரினால உங்களுக்கே திரும்ப அதை ஒரு சின்ன சின்ன ஒரு ஷூராக்காவோ, ஒரு பூஜா பாக்ஸாவோ, சின்ன சின்ன லக்ஸரி பாத்ரூம் பாக்ஸாவோ, எனி கார்னர் செல்ஃப் டிசைன்ஸோ எங்களால் ஃபர்தராக உங்களுக்கு தர முடியும். ஆட்டோமேட்டிக் எட்ஜ் பேட்டர் மிஷின். இதுல வந்து த்ரூ ஃபீட்டும்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 mm எட்ஜ் பேட் போட்டு வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ண ப்ராடக்ட் வந்து அதுக்கு எட்ஜ் பேண்ட் போட்டு அதை ரெடி பண்ண போறோம். இப்போ அந்த ப்ராசஸ் தான் நடக்க போகுது. எட்ஜ் டேப் இப்போ போயிருக்கு. இது ஆட்டோமேட்டிக்கா எட்ஜ் டேப் பண்ணிட்டு அங்க ப்ராசஸ் ஆகி முடிஞ்சு வரும். அதை அவங்க எடுத்துருவாங்க. இப்போ வந்து இந்த ஒரு சைடு நம்ம எட்ஜ் டேப் போட்டுட்டோம். இந்த மாதிரி 4 சைடும் போட போறோம். இந்த ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு. கட்டிங் எப்படி நடக்குது, அதுல எட்ஜ் எப்படி கட் பண்றாங்கன்றது இந்த வியூல பார்க்கலாம். இப்போ இது வந்து 4 பக்கமும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து கிளீன் பண்ணி இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கோ வீட்டுக்கோ அதை அனுப்புறோம். அப்படி அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ்லயும் ஒரு வீட்லயும் நம்ம போய் பார்த்து அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். இந்த கம்பெனியும் ஹேவல் ஹைடெக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெடும் நம்ம தான் இன்டீரியர் பண்ணிருக்கோம். டெக்கார் மை ஹோம்ல தான் வந்து இன்டீரியர் பண்ணோம். இவங்களும் நம்ம கிளைண்ட் தான். இது வந்து ஸ்பென்சர் பிளாசாவில் அண்ணா சாலையில வந்து இவங்க ஆஃபீஸ் 7th ஃப்ளோர்ல வச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு பிசினஸ் சென்டர். இதுல வந்து இவங்க கோவர்க்கிங் ஸ்பேஸ், விர்ச்சுவல் ஆஃபீஸ் இதெல்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இதுலயே வந்து கான்ஃபரன்ஸ் ரூம் வேணும், ரெண்ட்டுக்கு வேணும்னா அதுவும் அவுட் சோர்ஸ் பண்றவங்களுக்கு அதுவும் அவங்க வந்து இங்க ட்ரை பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 கம்பெனிஸ் விர்ச்சுவல் ஆஃபீஸ் மட்டுமே இருக்காங்க. எல்லாமே பிரைவேட் கேபின்ஸ் இருக்கு. இந்த மாதிரி 2 கேபின்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த பாருங்க, இந்த கேபின்ஸ் பாருங்க. இந்த கேபின் ஒர்க்கு, இந்த பிளைண்ட்ஸ் ஒர்க்கு, இது சென்ட்ரலைஸ்ட் ஏசி நம்ம பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு சின்ன கேபின் நம்ம பண்ணிருக்கோம். ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி ஒரு பிரைவேட் கேபின் இது பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 சீட்டர் கேபின், இது ஒரு தனியா ஒரு ரூம் பண்ணிருக்கோம். இது அவங்க ஹேவல் வந்து தனியா ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஐடி கம்பெனிக்கு. ஒர்க் ஸ்டேஷன்லாம் நம்ம தான் பண்ணணும் உங்களுக்கு. அதாவது இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து உங்களுக்கு ஒரு 3 feet ஒர்க் ஸ்டேஷன் தான் பண்ணுவாங்க. நம்ம இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து 2.5 feet வந்து வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். எக்கனாமிக்கலா பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே நம்ம கார்பெட்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டோரேஜுக்காக இந்த இது இப்போ கிச்சன்ல டாப் யூனிட் ஹோம்ல இருக்கிற மாதிரி இங்க வந்து அந்த கான்செப்ட்ல ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுடைய லேப்டாப் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி. இது ஒரு பார்ட்டிஷன் கேட்டு இது ஒரு தனியா கம்பெனிக்காக பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம். இதுவும் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு. இதுல வந்து இந்த வியூக்காக கிளாஸ் டோர் போட்டு அதுக்கு பிளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க பார்த்த மாதிரி நம்ம இந்த ஆஃபீஸ் எப்படியோ இதே மாதிரி ஐடி கம்பெனிக்கு வேற எந்த ஒரு பிசினஸ்க்கும் வந்து நம்ம கார்பரேட்டுக்கோ இல்ல வந்து ஒரு உள்ளூர் கம்பெனிகளுக்கோ நம்ம வந்து இன்டீரியர் பண்ணி கொடுக்க முடியும். அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து சூட்டபிளா அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்க முடியும். எக்கனாமிக்கலா பண்ணி கொடுக்கும். நம்ம இந்த ஒட்டிகோ ஆப்டிகல்ஸ் ஷாப்புக்கும் டெக்கார் மை ஹோம் தான் இன்டீரியர் பண்ணி கொடுத்தோம். இது பண்ணி கொடுத்து ஒரு 4-5 years ஆகுது உங்களுக்கு. இவங்களுடைய இன்னொரு ஷோரூமும் நம்ம தான் பண்ணிருக்கோம். அது சென்னையில. இந்த மாதிரி நம்ம ஷாப்ஸும் நம்ம வந்து அஃபோர்டபுளா கஸ்டமைஸ் தான் நம்ம பண்ணி கொடுப்போம் இன்டீரியர் உங்களுக்கு. இப்போ வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 5 வருஷம் 6 மாசம் இருக்கும். ஆனா அப்படியே புதுசா மெயின்டைன் பண்ண மாதிரி அப்படியே இருக்கு பாருங்க. நாங்க ஏதாவது சர்வீசஸ்னா கூட நாங்க வந்து இமீடியட்டா அட்டெண்ட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. டேபிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த பார்ட்டிஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணதான். இது வந்து ஐ செக்அப்காக வந்து உள்ள ரூம் மாதிரி சின்னதா சிம்பிளா பண்ணிருக்கோம். இதுவும் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் உங்களுக்கு. இந்த கிளாஸ் செட்டிங்ஸ், அந்த ரேக்ஸ், ஸ்பெக்ஸ் வைக்கிறதுக்கான ரேக்ஸ், ஏசி ஃபிட்டிங்ஸ், இந்த ஃபால் சீலிங் லைட்டிங்ஸ் இது எல்லாமே நம்ம தான் பண்ணோம். இந்த கிளாஸ் டோர் வித் அவருடைய ஒட்டிக்கோ நேம் போர்டு இது எல்லாமே நம்ம தான் பண்ணோம். மொத்தமா ஒரு கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுத்தோம். அவருடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம். இந்த பிரிகேட் லக்ஸுரி அபார்ட்மெண்ட் நம்ம ஒன் ஆஃப் மை ப்ரெஸ்டீஜியஸ் கஸ்டமர் மிஸ்டர் அஸ்தாப் அவருடைய வீடு. இது நம்ம தான் வந்து டெக்கார் மை ஹோம்ல இருந்து இன்டீரியர் பண்ணோம். இது 4 ஏரியா. இதுக்கு வந்து ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ், இந்த மாதிரி இது ஒரு ப்ரொஃபைல் ஹேண்ட் கொடுத்துருக்கோம். திரும்ப அதுக்கு தகுந்த மாதிரி கோல்டன் இதுல வந்து ஒரு டிராயர்ஸ் கொடுத்துருக்கோம். திரும்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபால் சீலிங் ஃபுல்லா நம்ம பண்ணதுதான். சென்டரா இருக்கிறது வந்து பேனல்ஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த வாஷ் பேசின் யூனிட் பாத்தீங்கன்னா இந்த வாஷ் பேசின்ல இருந்து குவார்ட்ஸ் போட்டிருக்கோம். இதுல வந்து
வந்து ஒரு அட்ராக்டிவா கொடுக்கறது ஒரு மிரர் ஒன்று நம்ம ஃப்ரேம் பண்ணி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பர் சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். இந்த கர்டன்ஸ் எல்லாம் ஸ்பெஷலைஸ்ட் கர்டன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது டிவிக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட். இப்போ பக்கத்தில் வந்து வால் பேனலிங் கொடுத்துருக்கோம். இந்த கஸ்டமருடைய டேஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட் வித் உடன் ஃபினிஷில் வந்து காம்பினேஷன். இந்த என்டையர் வீடு வந்து அந்த காம்பினேஷனில் தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து அதே தான் ஃபால் சீலிங்லேயும் வந்து உடன் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. ஒரு யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த உடன் ஃபினிஷ் வந்து அந்த ஒயிட் லைட் கலரோட மேட்ச் பண்ணியிருப்போம் உங்களுக்கு. இது ஃபுல்லாக வந்து டைல் மாதிரி இருக்கிற பேனலிங் போட்டு இது லேமினேஷன் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் அதே மாதிரி லைட் கலர். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் ஃபினிஷ் மாதிரி, ஆனால் அதுலேயே வந்து செல்ஃப் டிசைன் இருக்கிற மாதிரி, அதுலேயே வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி நம்ம பண்ணி டிராயர் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு மிரர் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இது வந்து ஸ்பெஷலைஸ்டு உங்களுக்கு வந்து கர்டன்ஸ். இது வந்து நமக்கு பிளைண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பெஷலைஸ்டு கர்டன். அப்புறம் இந்த காட் வந்து ஸ்பெஷலைஸ்டாக நம்மளே வந்து இந்த டிசைன் வந்து நம்ம பண்ணி கொடுத்தது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டடி ரூம், இங்கே ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி உள்ளது இது பண்ணியிருக்கோம். ஏசி வந்து அந்த ப்ரொவிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி அந்த ஃபால் சீலிங் வந்து ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இங்கே இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லைடிங்கில் நம்ம வந்து வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கிளாஸ் ஒயிட் லேமினேட்டோட ஒரு உடன் ஃபினிஷ் மாதிரி உள்ளது வருது. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வச்சுருக்கோம். மேலே வந்து லாஃப்ட், இந்த ஃப்ரேம் போட்டு லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஃபால் சீலிங்கும் சிம்பிளாக நம்ம தான் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு மிரர், ஒரு ரூம்லேயும் ஒரு மிரர் டிசைன் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து சிம்பிளாக நம்ம பண்ணியிருக்கிறது. இது வந்து அதே ஃப்ளாட்டில் வந்து கிச்சன் நம்ம பார்க்குறோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாவும் நம்ம சிம்னியும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த ஸ்பைஸ் ரேக் வந்து உங்களுக்கு வந்து உடன் கலரும், இது மற்றதெல்லாம் வந்து இந்த இதில் மட்டும் ப்ரொஃபைல் ஹேண்டில் நம்ம ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் வந்து மூவபிளாக கொடுத்துருக்கோம். கீழே வீல்ஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு இதாகும். இதுலேயே ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ட்ராஸ் கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இதுலேயும் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு டைல்ஸே நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பில்டர் ஸ்கோப் கிடையாது, நம்ம தான் பண்ணது. இங்கே கேஸ் சிலிண்டர் வைக்கிறதா வந்து அந்த வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து விக்கர் பேஸ்கெட்ஸ் இருக்குது. ஆனால் விக்கர் பேஸ்கெட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டோரே கொடுத்து அதுக்கு வென்டிலேஷனே கொடுத்துட்டோம் உங்களுக்கு. இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கவரேஜ் எல்லாம் கொடுத்துருக்கோம். லாஃப்ட் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதுவும் ஜி ப்ரொஃபைலே கொடுத்துருக்கோம். ஹை கிளாஸ் மைக்கா ஃபினிஷ், ஒயிட் ஃபினிஷ் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த ஓவரால் ஃபிளாட்டே இப்படி தான். அதில் வந்து பெயிண்டிங்கும் நம்மளே தான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சன்ரைஸ் பெயிண்ட்பாங்க. இது வந்து ராயலி கிளாஸ். இது இருக்கிறதே கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து வாஷபிள் பெயிண்ட். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரிபிள் கோட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நார்மலாக ஒரு வீடை வந்து லக்ஸுரியஸாக இருக்கும் அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே பண்ணணும்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பரில் இந்த வீடியோவில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து எனிவேர் எனி டைம் வந்து நம்ம வந்து பார்த்து உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்களுக்கு ஒர்க்கை வந்து அட்ராக்டிவாக பண்ணி கொடுப்போம்.